மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 5ஆம் இடத்துக்கு மீனராசிக்கு வரார். அப்படின்றப்போ நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வந்து மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலயமா அப்படின்னு சொல்லலாம். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நீண்ட நாளாக முயற்சி செஞ்சிருந்த எந்த காரியங்களாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மூலயமா வந்து மீனராசிக்காரங்களுக்கு நடைபெறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல செலவு பண்ணலாமா வேணாமா, முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மீனராசிக்காரங்களாம் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து செலவுகளையோ இல்லை முதலீடோ வந்து பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு நன்மை தான் வருமே தவிர தீமை எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு வித பய உணர்வு வந்து உங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த குரு பயிற்சி கிடையாது, அது வந்து சனி பயிற்சியால். சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் போகிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாகவே இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சனி வந்து எந்த பாதிப்பும் இனியும் கொடுக்க மாட்டார். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எந்த வித புதிய முயற்சியும் செய்யலாம், புதிய காலத்துலையும் இறங்கலாம். இந்த நேரத்தில் வந்து மீனராசிக்காரங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இல்லை குழந்தை இல்லாத மீனராசிக்காரங்க வந்து முயற்சி பண்ணால் இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்புக்கான நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நன்றாகவே இருக்குது, நல்லதே நடக்கும்.